ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, உலகத்துல இருந்தே அழிஞ்சு போன ஒரு அழகான புறா இனத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மனிதர்களால அதிகமா வேட்டையாடப்பட்டு அழிக்கப்பட்ட ஒரு புறா இனம். ஒரு காலகட்டங்கள்ல மொரீஷியஸ் தீவையே ஆண்டு வந்த ஒரு உயிரினம். ஆமா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எதை பத்தினா மொரீஷியஸ் டோடோ பேர்ட். ஒரு சில மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அழகான புறா இனம் ஒரு தீவை வந்து அடைஞ்சது. அந்த அழகான தீவோட பேரு தான் மொரீஷியஸ் ஐலாண்ட். இந்த ஐலாண்டுக்கு வந்த அந்த பறவைகள் தட்பவெப்ப நிலையும் சாப்பாடும் நல்லா ஒத்து போனதுனால அந்த ஐலாண்ட்லயே வசிக்க தொடங்கிடுச்சுங்க. 6 மில்லியன் ஆண்டுகள் கடந்து போக டோடோ பேர்டை தொல்லை பண்றதுக்கான எந்த ஒரு விலங்கும் அந்த ஐலாண்ட்ல இல்லாததுனால டோடோ பேர்டுக்கு பறக்க வேண்டிய அவசியம் ஏற்படல. கொஞ்சம் வருஷங்கள் ஆக ஆக டோடோ பேர்டோட உடம்பும் பரிணாம வளர்ச்சி ஏற்படுது. டோடோ பேர்ட் பல மில்லியன் ஆண்டுகளை அந்த அழகான ஐலாண்ட்ல அழகா வசிக்க தொடங்குது. அப்போதான் திடீர்னு போர்ச்சுகல் நாட்டு மக்கள் மொரீஷியஸ் தீவை கண்டுபிடிச்சு குடிபெயர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்த கொஞ்ச நாள்லயே அவங்க பார்த்த அழகான ஒரு விஷயம் என்னன்னா டோடோ பேர்ட் தான். ஏன்னா இவ்வளவு பெரிய அழகான ஒரு பறவை எந்த தொந்தரவும் கொடுக்காம தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அந்த ஐலாண்ட்ல சுத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அவங்க அதோட அழகை ரசிக்கிறது மட்டும் இல்லாம டோடோ பேர்டோட இறைச்சிக்காக அதை அதிகமா வேட்டையாடும் செஞ்சாங்க. வெறும் அதோட கறிக்காக அதை அதிகமா வேட்டையாடி இனப்பெருக்கமே பண்ணாத அளவுக்கு அதை அதிகமா வேட்டையாடி குவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம டோடோ பேர்டோட வசிப்பிடங்களையும் காடுகளையும் புல்வெளிகளையும் வெட்டி மொரீஷியஸ் ஐலாண்ட்ல விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரியா 1662ல கடைசி டோடோ பேர்டும் அழிஞ்சு போகுது. அதாவது எக்ஸ்டிங்க்டட். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.